காட்டையா இச்சமய தோன்றினவா இன்னார் யார் என்ற விளக்கம் விளக்கத்தை விளக்கமாக சொன்னா தெளிவா தெரியுங்க. நான் யார்? என் பேர், என் நாடு, என் நகரம், என் தாய், என் தந்தை எப்படி விளக்கு எவ்வாறு விளக்கு என்னென்னலாம் செஞ்சேன் எனக்கா தெரியும் ஐயா. என்னது என்னென்ன தெரியும் எனக்கா தெரியும் ஐயா. என்னென்ன வேலைகளை பெருமைக்குரிய வேலைகளை செய்து எனக்கு தெரியாது ஐயா. அப்படி யார் என்ற விளக்கம் வந்தவ விளக்கத்தை கூறுகின்றேன் ஐயா சொல்லுங்க. கேக்குறியா? கேட்கலையா? கலிமற்ற உலகெங்கும் யான் மீதா வந்த வளர்த்தவனே. அப்படியே அப்படியே என்னுடைய விளக்கம் தெரியுதா? விளக்கம் உன்ன சொன்னாலே சைலன். ஏங்க பேசாத. ஏய், ஐயோ அவன் 56 நாடு. அவரே 56 இந்த 56 நாட்டிலே 56 நாட்டிலே என் நாடு உன் நாடு இதுதான் சேதி நாடு. இதுதான் சேதி நாடு. இந்த சேதி நாட்டில் வந்த மன்னரும் மன்னர் என் தந்தை தந்தை தபகோஷ்ட மன்னர். தபகோஷ்ட மன்னர். யாரு? தபகோஷ்ட மன்னர். தபகோஷ்ட மன்னர். ஆமா. கேட்டாய் ஓய் சாந்ததி அம்மையார். சத்ததி அம்மையார். அப்படி தபகோஷ்ட மன்னருக்கும் மன்னருக்கும் சாந்ததி அம்மையாருக்கும் பிறந்து பிறந்து ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன், ஒப்பற்ற மகன் ஆண் மகன். ஆண் மகன். என்னுடைய நாமதேவோ என்னுடைய பிறப்பு அதிசய பிறப்பு. என்னுடைய பிறப்பு அதிசயம். நானும் அதிசயம். என் பேர் அதிசயம். எல்லாமே வித்தியாசமா இருக்கும். டேய், என் பேர் என்ன? சிங்கக்குட்டி அடமொழி. என் பேர் என்ன? சிசுபாலன். சிசு என்றால் குழந்தை. குழந்தை சரி, குழந்தை. பாலன் என்றால் அப்ப ரெண்டுத்துக்கும் ஆனா வார்த்தைகள் ரெண்டு அர்த்தம். இதுதான் தமிழோட ஒரு ஒரு அழகை. ஒரே ஒரு சொல் பொருள், ஆனா மொழி சொற்கள் வேறு. இதுதான் ஒரு பொருள் பன்மொழி. பொன்மொழி பன்மொழிடா. பொன்மொழின் சிசு பாலன் இரண்டுக்கு ஒரே அர்த்தம். பார்ப்பதற்கு குழந்தை போல் முகத்தோற்றம். ஆகையால் சிவபாலன் பேர் வச்சாங்க. நான் ஒரு வித்தியாசம், என் பேர் ஒரு வித்தியாசம். நான் வித்தியாசம் பைத்தியா நான் சொல்ல மாட்டேயா. வித்தியாசம் என்றால் நல்லவனா இருந்தா நல்லவன் உனக்கு, நீ கெட்டவனா இருந்தா என் கிட்ட வேற கூடாது. கெட்ட போயினே இருக்கணும். கிட்ட வந்தால் அது சுத்தி வச்சிட்டாங்க பையில. இதுக்கப்புறம் உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அது எடுக்க மாட்டேன், கவலைப்படாது. அப்படியே நான் வித்தியாசம். என் பிறப்பு வித்தியாசம். எப்படின்றா உலகத்திலே ஒரு குழந்தை தாயை கருவிலே பிறக்கிறது என்றால் தன்மையாக பிறக்கும். 10 மாதம் போது பிறகு குழந்தை. சபாஷ். 10 மாசத்துக்கு அப்புறம் தான் 10 மாசம் வரைக்கும் இருக்குதா? அதுக்கப்புறம் பிறகு குழந்தை பிறக்கிறது. உடலிலே அங்கங்கள் எப்படி இருக்கும்? 2 கை 2 கால் 2 கண்ணு 1 மூக்கு எல்லாம் தான் இருக்கும். அப்படியே இருக்கும். ஆனால் எனக்கு பிறக்கும் போது 3 நேத்திரங்கள். 3 கண்ணு. நேத்திரனா கண்ணு. 4 கரங்கள். 4 கை. இந்த உலகத்திலே முக்கந்தார் யார்? சிவபெருமான். ஆஹா. ஐயோ. சாத்பதி வயற்றிலே முக்கந்தாரி சிவபெருமானே குழந்தையாக அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று பொருட்காட்சியை பார்க்க எப்படி மக்கள் வந்து போவாங்களோ, எப்படி கோயிலுக்கு ஜனம் வந்து போதோ அப்படிதான் வச்சுக்கோ. கோயில் எவ்வளவு ஜனம் வந்து போகுது. சாமிக்கு நிகரா சொல்லக்கூடாது, அதனால தான் பொருட்காட்சின்னு சொன்னேன். ஒரு பேச்சு சொல்லுங்க. அதே போல என்னையும் ஒரு கடவுளாக நினைத்து வந்து 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 பார்த்துட்டு போறாங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க. என்னுடைய அங்கங்கள் அப்படி இருக்கிறது. அப்படி பிறக்கும் போது அதிசய அங்கத்தோடு வேற்றுமையாக பிறந்தவர் இந்த சிசுபாலன்.
அந்த அங்காதி தீபம் நீண்ட நாள் வைக்கவில்லை. ஓ நினைக்கவில்லை. ஆதியிலே வந்தது பாதியிலே போய்விட்டது. ஆதியிலே வந்தது பாதியிலே போய்விட்டது. இப்ப எத்தனை கை இருக்கு? 2. எத்தனை கண் இருக்கு? 2. அப்போ ஒரு கண்ணு 2 கை. 2 கை எங்க போச்சு? தெரியல. நம்பரா மாதிரி இருக்குதா நம்பாத மாதிரி இருக்குதா? நம்பரா போறதா இருக்குதுங்க. எப்படியா? எல்லாம் ஒரு காரணம். என்ன காரணம்? இடையிலே வந்தது அது இடையிலே போய்விட்டது. போய்விட்டது. சரி ஐயா அதை பத்தி பேசினா எனக்கு கோவம் வரும். சரி. எனக்கு கோவம் வந்தா நான் அதை எடுப்பேன். அதே தான் உடம்பு. அப்படி என் தந்தைக்கு பிறகு தக்க பருவத்திலே வளர்ந்து இந்த நாட்டை மறுபடி சுற்றி ஆண்டு வருகின்றேன். அப்படி ஆண்டு வருகின்றேன் என்றால் எப்படி ஆண்டு வருகின்றேன்? இப்படி பார்த்தா இந்த பணியில முக்காடு போட்டுக்கிறாங்க பாரு பாரு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணது எல்லாம் உன்னை பார்க்கணும் எதிர்பார்த்துக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஐயோ எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆகிவிட்டது. என் மனைவி நாமதேமோ பங்கவதனி. பங்கவதனி அப்படி ஆண்டு ஒரு பெண்ணை மணந்து மணந்து திருதிரப்பாடு திருதிரப்பாடு இந்த சேவை நாட்டை ஆண்டு வருகின்றேன். அப்படி இன்று அதிகாலை அரசவையிலே வீட்டிருக்கும் போது ஓடி ஓடி வந்தது ஒரு தூது. ஒரு தூது யாருக்கு? யாரு? அப்ப உனக்கு தெரியாத விஷயம். அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியாது. வந்த தூதுவனுவோ என் நாட்டை சேர்ந்தவன் தெரியுமா? அவன் தான் இந்திரபிரஸ்த தூதுவன். வந்தவன் ஒரு லிகிதம் கொடுத்தான். அது என்னவென்று வாசித்து பார்த்து இந்திரபிரஸ்தத்திலே என் பெரிய தந்தை பாண்டு மகாராஜா இறந்து அன்னவர் சொர்க்கம் சேரவில்லை. ஆகையால் அவருடைய மகளாகப்பட்ட அண்ணன் பாண்டவர் ஐவரும் அவருக்காக ராஜ சுயாக வேள்வி அப்படின்னு ஒரு யாகத்தை செய்கின்றாராம். அந்த யாகத்தை பார்க்க வேண்டும். தாய் உணவை பாராட்டி இந்த தம்பி சிசுபாலனை 2 நாட்கள் முன்பதாக வா அப்படி என்று ஒரு அழைப்பு வந்திருக்குது. தாய் உறவு அவங்கள அண்ணன் அவரை பெரியப்பா அண்ணன். என்ன முறை? என்ன முறை? என்ன முறை? நீ தானே கேட்கக்கூடாது. நான் என்ன முறை? பெரிய தந்தை என் தாயா தெரியுமா? சாத்ததி பாண்டு மகாராஜா அவர் கட்டிய மனைவி குந்தமாதேவி. இந்த சாத்வதி குந்தமாதேவியும் அக்கா தங்கைகள். எனக்கு குந்தமாதேவி பெரிய தாயாக வேண்டும். ஓ பெரிய தாய். அப்படி இருக்கும்போது அவரு பெரிய தாயாக இருக்க சிற்றன பிள்ளை இந்த சிதுவாளரை 2 நாள் முன்பதாக வாழ்ந்து சொன்னாரு. இந்த உலகத்திலே நான் ஒரு ஆளை மதிக்கிறேன் மனசுல வச்சு பாக்குறேன்னா அது ஒரே ஒரு ஆள் தான். எங்க அண்ணன் தர்மபுத்திர மகாராஜன். இந்த உலக மக்கள் அனைவரும் போய் சொல்ல உத்தமர் தர்மத்தின் வழியில் செல்பவர் எக்காலம் வந்தாலும் குறை வந்தாலும் தர்மத்தை விட்டு அதர்மம் செய்ய மாட்டான். அந்த நம்பிக்கையே காப்பாற்றி கொண்டு வருகிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தலை வணங்குவதும் மரியாதை கொடுப்பதும் அவர் ஒரு ஆளுக்கு தான். மத்த யார் வந்தாலும் வாடா என்ன இதுதான் அடுத்த முறை பட்டு குடுத்துருவேன். அப்புறம் யாரா நீ யாருனாலும் கேப்பேன். ஏன்னா நம்மள ஒரு ஆள் ஒண்ணு பண்ண முடியாது. திறமை இருக்குது, வீரம் இருக்கிறது. ஆகையால் அண்ணன் நிலைத்திருக்கின்றார் ஏகத்தை பார்க்க வேண்டும் என்று இப்போது பொண்ணு பொருள் எடுத்துக்கொண்டு ரதமேறி எங்கே செல்ல போகின்றோம்? அப்ப அந்த அளவு கேவலமா நான் ஆட்சி அப்ப நம்ம நாட்டுல பஞ்சத்துக்கு அடிபட்டவனா வரன்னு சொல்லு. இந்த இதோ அடிக்குது இதெல்லாம் சொல்லக்கூடாது. மகாராஜா உங்க கூட நானும் வரேன். அப்படியா? இப்போதே போகலாமா? எங்க வர? குதிரை கால் பிடிச்சு வரியா? எதை பார்க்க போகிறோம்? ராஜராஜனே